அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்திருப்பீங்க. அதனுடைய வாக்காளர் பட்டியலை இன்று வெளியிட்டிருக்காங்க. இதுல உங்களுடைய பேர் இருக்கிறதா இல்லையாங்கிறத எப்படி பார்ப்பதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சப்போஸ் உங்களுடைய பேர் இல்லாட்டினா அதற்கு என்ன பண்ணலாங்கிறத முழு விவரத்தை நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இருக்கிறதா இல்லையாங்கிறத எப்படி பாக்குறதுங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் voters.eci.gov.in என்ற வெப்சைட்டுக்குள்ள போங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு சர்ச் யுவர் நேம் இன் வோட்டர் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தமிழ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டேட்டுங்கிற இடத்துல தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பரை கொடுக்கணும். இந்த நம்பரை நீங்க கொடுத்துட்டு இந்த கேப்ஸா நீங்க கரெக்டா அடிச்சுட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். சீரியல் நம்பர், உங்களுடைய எபிக் நம்பர், நேமு, ஏஜ், ரிலேட்டிவ் நம்பரு, ஸ்டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட் இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய கடைசி பெயர், உங்களுடைய உறவினர் பெயர், உறவினரின் கட்சி பெயர், உங்களுடைய வயது, பாலினம், எபிக் நம்பர், மாநிலம், நாடாளுமன்ற தொகுதி எண், சட்டமன்ற தொகுதி எண், வாக்குச்சாவடி எண் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் நம்ம எஸ்ஆர் ஃபார்ம்ல உங்களுடைய பேர் இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்ததாக வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை எனில் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத பார்த்துருவோம். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இல்லை எனில் படிவம் 6 நிரப்பி அதனை உறுதிமொழி டிக்ளரேஷன் படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். இதனை வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்களிடம் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் அல்லது voters.eci.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் ECI எண்ணியட் செயலி வழியாகவும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு டிசம்பர் 19, ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் டிசம்பர் 19 முதல் ஜனவரி 18, 2026 வரை, அறிவிப்பு சட்டம் டிசம்பர் 19 முதல் பிப்ரவரி 10, 2026 வரை, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 2026 வரை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.